Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 66 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம ஆளுகெல்லாம் பேத்தனமா அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல. நம்ம ஆளுகளை பார்த்துட்டு ஜாட் டைட்டனே அப்படியே மிரண்டு போயிருச்சு. இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல டெவிலுங்கன்னு. அந்த டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அவங்கள யாரோ சுட ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற யாரும் இல்ல, கார் டைட்டன். அதுக்கு பின்னாடி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சாதாரண குண்டு இல்ல, ஒரு குண்டு பட்டாலுமே பாடி பாதியா பிச்சுக்கிட்டு போயிடும். சோ அதனால எல்லாம் அடிச்சு புடிச்சு அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா போதும், ஜாட் டைட்டனை நம்ம ஆளுங்க மொத்தமா பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. கரெக்டான டைம்ல பீக் வந்து அவனை காப்பாத்திட்டான். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னா போதும், அவ்வளவுதான், எல்லாம் காலி. மிஷின் கன்னை வச்சுக்கிட்டு இருக்காங்களா, சோ ஒண்ணும் பண்ண முடியல. இங்க எரன் பாத்தீங்கன்னா வார்ஹேமர் டைட்டனோட ஹோஸ்டான லாராவை புடிச்சிட்டான். என்ன அவன் ஆனி பண்ண மாதிரி நல்லா சாலிடா ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஸ்பியரை உருவாக்கி நம்மால கண்ணா பின்னான்னு சொருக ட்ரை பண்ணுவான். ஆனா நம்மால இந்த டைம் முசாரு கையை வச்சு பிளாக் பண்ணிட்டான். ஆனா என்ன கம்ப்ளீட்டா அவனை லாக் பண்ணியாச்சு. ஐயோ அவளை எதுவும் பண்ண முடியாது போலியேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. என்ன சவுண்டுன்னு பார்த்தா பீஸ்ட் டைட்டன் அங்க வந்துருச்சு. சும்மாவே நிலைமை சரியில்லை, இதுல இது வேற வந்துச்சுன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. அவங்களோட மிலிட்டரி சோல்ஜர்ஸுங்க பீஸ்ட் டைட்டன் இருக்கு, கார் டைட்டன் இருக்கு, ஜாட் டைட்டன் இருக்கு. நம்மால கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். டைட்டன் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம எரன் மட்டும் தான் இருக்கான். எல்லாத்துக்குமே ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. கேபி பாத்தீங்கன்னா அத்தனை பேர்த்தையும் கொல்லாம விட மாட்டேன்னு கண்ணோட வெறிகுண்டு கத்திட்டு வருவான். மெயினா அவளுக்கு எரனை கொல்லணும். இங்க அந்த பீஸ்ட் டைட்டன் வந்து பார்த்துட்டு இங்க இருந்து யாருமே எஸ்கேப் ஆகக்கூடாது, எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுப்பான். அதே நேரம் நம்ம லெவி யாரும் சாகக்கூடாது, எல்லாரும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்குவான். அகைன் பீஸ்ட் டைட்டனுக்கும் லெவிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. போன டைமே நம்ம பையன் பாழ்ந்து கட்டினா, இந்த டைம் என்ன பண்ண போறானோ தெரியல. அதே நேரம் அண்டர் கிரவுண்ட்ல ஃபால்கோவும் ரெய்னரும் மாட்டினாங்கல்ல. ரெய்னர் என்ன பண்ணிட்டான், அவன் ஆர்மர் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி ஃபால்கோவை எப்படியோ காப்பாத்தி மேல கொண்டு வந்துட்டான். அவனுமே சேஃபா தான் இருக்கான், பட் எந்த ஒரு அசைவும் இல்ல. ஃபால்கோ வெளியில வந்து எட்டி பார்க்கும்போது அங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத பார்ப்பான். அதுலயும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிகாசா என்ன பண்ணுவா, அந்த லாரா இப்ப சேஃபா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கால, அந்த லேயரை உடைக்கணும்னு சொல்லிட்டு பாமெல்லாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணுவா. ஆனா அதுல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. அதனால இப்ப எரனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவளை உடைச்சு வெளியில எடுத்து சாப்பிட்டாதான் வார்ஹேமர் டைட்டனும் இவனுக்கு வந்து சேரும். அப்ப நம்ம ஃபால்கோ எரனை பார்த்துட்டு, நீ தான் எரன் ஜேகரா க்ரூகர்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயி அதுக்கப்புறம் நம்ம ரெய்னரை போய் பார்ப்பான். அவன் தான் அசைவு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கானே. என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு கூப்பிட்டு பார்ப்பான். சுத்தமா அசைவே இல்ல. உயிரோட தான் இருக்காராங்கிற அளவுக்கு டவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது மனுஷன் உயிரோட தான் இருக்கான், ஆனா அன்கான்சியஸா இருக்கான். ஆனா கடைசியா எரனை பார்க்கும்போது காலில் விழுந்து என்னைய வேணா கொன்னுரு அப்படின்ட்டு அவர் சாகரக்கே ரெடியா இருக்காரு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சீஃப் என்ன ஆனாலும் சரி உசுர விட்டுறாதீங்க, வெளியில எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், விட்டுறாதீங்கன்னு இருப்பான். அதே நேரம் அந்த பீஸ்ட் டைட்டன் வழக்கம் போல கையில கிடைக்கிற கல்லெல்லாம் தூக்கிட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறதுனால நம்ம ஆளுகளால அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணி போக முடியல. சரி அவனை போட்டு தள்ளிலான்ட்டு ட்ரை பண்ணா கார் டைட்டன் விட மாட்டேங்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குதாமா. சரி கார் டைட்டனை காலி பண்ணிடலான்னு பார்த்தா ஜாட் டைட்டன் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், செம ஃபாஸ்டா இருக்கும், அதை போட்டு தள்ளுறது ரொம்பவே கஷ்டம். பட் அவனே பீதி ஆகிறது லெவிய பார்த்துதான். அவன் எங்க இருக்கான் என்னன்னு தெரியல, எங்கேயோ மறைஞ்சிருக்கான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, எப்படி வந்து அட்டாக் பண்ணுவானே சொல்ல முடியாதும்பா. இப்ப என்னன்னா வார்ஹேமர் டைட்டன் வந்து அங்க மாட்டிட்டு இருக்குது, அதை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எரன் என்ன பண்ணுவான், அப்படியே அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை கடிச்சு உள்ள இருக்கவளை எடுத்து தின்றலான்னு ஒரு கடி கடிப்பான். பல்லுல இருந்து மூஞ்சி கொண்டு எல்லாம் பிஞ்சிரும். சொல்ல போனா அந்த கிறிஸ்டலை எதுவுமே பண்ண முடியல. ஆனா உன்னால இனிமேட்டு எங்க கூட விளையாட முடியாது, நான் இதுக்கு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கிறேன்னு பையன் அதுக்குள்ள இருந்து வெளியில வந்து மறுபடியும் டைட்டனா மாறுவான். இங்க போர்க்கோக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு அட்டாக் பண்ணியுமே மறுபடியும் அவன் வந்துகிட்டே இருக்கான்னா அப்ப எந்த அளவுக்கு அவன்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் ஸ்டெமினாவும் இருக்கும். அதனாலேயே அவனுக்கு அள்ளு விடும். பட் பீக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லாம்பா. ஏன்னா இப்போதைக்கு இந்த பேட்டில் ஃபீல்டு ஃபுல்லாவே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சண்டை போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, டைட்டன்ஸுங்க 4 பேர் இருக்காங்க. அவன் ஒத்தாளு, அவங்க ஆளுகளை ஈஸியா காலி பண்ணிடலாம். இது இவங்க இடம் வேற, அந்த ஒரு கான்பிடென்ட்ல சொல்றான். இப்போதைக்கு அவங்க மாட்டிட்டாங்க, ரொம்ப நேரத்துக்குலாம் அந்த கியர்ஸை வச்சு அவங்களால தப்பிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஓடிஎம் கியர் வந்து ஃபியூயலை வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஃபியூயல் தீந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஓடி எல்லாம் அவங்களால தப்பிக்க முடியாது. சப்போர்ட் எதுவுமே இல்லாம அவசரப்பட்டு வந்து மாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மார்லே சோல்ஜர்ஸ் இப்ப கம்ப்ளீட்டா இந்த ஏரியாவே சரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜோனை தாண்டி அவங்க போறாங்கன்னா டெட் பாடியா மட்டும் தான் போகணும். பாரடைஸை சேர்ந்தவங்களால மார்லேவை எதிர்த்தெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு சாலிடா சொல்லுவா. இவனுக்கு என்னன்னா கண்ணு முன்னாடி தான் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் இருக்குது, அது எடுக்கிற வரைக்கும் கான்பிடென்ட் இல்ல. அதுக்காக தான் பீக் இருந்துட்டு ரொம்ப காஷியஸா மூவ் பண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது, நம்மளோட வேலை வார் சீஃப்
சீஃபை ஃபாலோ பண்ணணும், அவருக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியும் உடனே அந்த பீஸ்ட் டைட்டன் என்ன பண்ணும், கையில கல் எடுத்து சுத்தி இருக்க பில்டிங்ல எல்லாம் அடிச்சு நவுத்துவான். ஏன்னா அங்கனக்குள்ளதான் நம்ம ஆளுங்க ஒளிஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு எரன் ஜாகர் வந்து நம்ம எனிமி இல்ல, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான், அவனை காலி பண்ணும். டே லெவி வெளியில வாடா, இதுக்கு மேல வெயிட் பண்ணினா உனக்கு டைம் இல்லாம போயிருவான். ஆனா லெவி பாத்தீங்கன்னா சண்டை போடாம ஓரமா நின்னு அப்படியே டைமை பாத்துக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ பக்காவா பிளான் பண்ணி வச்சிட்டான். அப்போ ஃபால்கோ பாத்தீங்கன்னா பீஸ்ட் டைட்டனை பார்த்துட்டு அப்படியே ஓடுவான். ஓடுனவன் கமாண்டர் மகத்தை மீட் பண்ணி இந்த மாதிரி ரெய்னர் அங்க இருக்காருன்னு சொல்றதுக்கு தான் வாய் எடுப்பான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு பையல, உனக்கு அடிபட்டுச்சா, உன்னை யார் இங்க வர சொன்னா, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பு, இதுக்கு மேல நீ இங்க இருந்தீனா உன் உசுருக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுவான். அவன் அட சொல்றத கேளியா, நம்ம சீஃப் ரெய்னர் அங்க அண்டர் கிரவுண்ட்ல பின்னாடி மாட்டிட்டு இருக்காரு, அவர்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல, சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. உடனே ஏன்டா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இது எல்லாமே என்னோட தப்பு, என்ன காப்பாத்துறங்கிற பேர்ல இப்படி பண்ணிட்டாரு, யாருகிட்ட இருந்துன்னு கேட்கும் போது எரன் ஜாகருமா. அந்த டைம் பாத்தீங்கன்னா கேபி கன்னோட வந்து நின்னுட்டு இருப்பா, அதுவும் கொலை வெறியில. அதே நேரம் கடல்ல பாத்தீங்கன்னா கப்பல்ல ஏகாப்பாட்ட சோல்ஜர்ஸ் வந்துகிட்டு இருப்பானுங்க. ஒரு கப்பல் ரெண்டு கப்பல்ல அந்த இடமே நிறைஞ்சு வலியும். எதுக்குன்னா லிபரியோவை கண்டிப்பா ரவுண்ட் அப் பண்றதுக்கு, யாரும் இங்க இருந்து தப்பிக்க கூடாது. அதனால அப்போ ஒரு சின்ன போட்டு அவங்க பக்கத்துல போகுமா, டேய் அறிவு கட்டவனே, இங்க எவ்வளவு பெரிய வார் போயிட்டு இருக்குது, நீ பாட்டுக்கு மீன் பிடிக்க இப்ப வந்துகிட்டு இருக்க, போ கடலே ரத்த கடலாக போதும்பா. சரிங்கன்னு சொல்லிட்டு துணியை விளக்கம் போதான் தெரியுது அவன் நினைச்ச மீன் இல்ல, இது அர்மீன். பய உடனே கொலோசல் டைட்டனா மாறுவான். அவன் அப்படி மாறினான்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகும்ல, அந்த பிளாஸ்ட் அங்க ஆகும். அங்க இருந்த கப்பல் எல்லாம் சின்ன பின்னமா செதறிட்டு இருக்கும். அப்படி அங்க செதற வெளிச்சம் ஊருக்குள்ள இருக்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். அப்படி ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். பேட்டில் ஷிப்ஸ் எல்லாம் காலியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமாண்டர் இந்த ரெண்டு பொடுசுகளையும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவான். கேட்க மாட்டாங்க, புடிச்சு இழுத்துட்டு போவானா. அங்க பிளாஸ்ட் ஆன போர்ஸுக்கு இவங்களையே தூக்கி வாரி வீசும். இப்படி ஒரு பிளாஸ்டா பார்த்த போர்க்கும் பீக்கும் பயங்கரமா கடுப்பாவாங்க. ஏன்னா இந்த பவர் பெர்டோல்ட் கிட்ட இருந்து திருடி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஒன்னொன்னா நடக்குது இல்ல, அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்க பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சோ எப்படியாச்சும் அவனை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஜா டைட்டன் வேகமா நம்ம எரன் அட்டாக் பண்ண போகும். அந்த டைம் மிக்காசா மத்தவங்க எல்லாருமே அவனை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. அப்போ பில்டிங் குள்ள வேற சரக்குன்னு ஆளுங்க போவாங்களா, வார் சீஃப் இந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்காக போறாங்க, விடாதீங்கன்னு சொல்லி அந்த கார் டைட்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜீக்க போட்டு பொலன்னு நம்ம லெவி வெட்டி தள்ளுவான். என்ன வெட்டுங்கிறீங்க, அவ்வளவுதான், அப்படியே பொத்துன்னு கீழே விழும். இவங்க மூணு பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. போன டைம் ஆச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான், இந்த டைம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலைக்குள்ள பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ணி ஜீக்க தூக்கிட்டாங்க. அதே நேரம் கார் டைட்டனை வேற அட்டாக் பண்ண வராங்களா, மேல இருக்க ஆளுங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு சுட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா ஷாஷா எய்ம் வச்சு அந்த 4 பெட்டியில ஒரு பெட்டியில இருக்க ஆளை போட்டு தள்ளிடுவா. உடனே பீக்கு கடுப்பாயி என் ஆளுகளையா கொல்ற, உன்னை விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண போவா. மக்கா அந்த டைம் தான் நம்ம ஜீனு மத்தவங்க அத்தனை பேரும் வந்து டம்முன்னு அந்த ஸ்பீரை வச்சு அடிச்சு தள்ளுவாங்க. வெடிச்சதுல மேல இருந்த மிச்சம் 3 பேரும் காலி. டைட்டனோட பாடி எல்லாம் செதறி பீக்கெல்லாம் நெருப்புல தீஞ்சு போய் கீழே வந்து பொத்துன்னு விழுவா. அதுவும் இவங்க 3 பேருக்கு முன்னாடி தான் விழுவா. ஏமா பீக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு அடிச்சு புரண்டு பார்க்க போவாங்க. சிச்சுவேஷன் போறத பார்த்தா இன்னும் சண்டை மோசமா போகும் போல. சரி இனி இதுக்கப்புறம் சண்டையில யார் மண்டையெல்லாம் உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.